இந்த எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு சைக்கிள் நாங்கள் படுத்துருவோம் இல்லையே? ஹலோ, என்ன 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 நடக்கு? எங்க அம்மா என்ன மாதிரி என்ன நடக்கு? எங்க மற்றாள் சின்னவர் டியூஷனுக்கு போயிட்டு போறவர். சரி சரி டியூஷனுக்கு போட்டேன். அப்ப என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு தெரியுமா உங்க மாமா யாருன்னு? யார் சைக்கிள் ஒன்று கட்டுதில்ல என்னட்டு? நீங்களா? இப்போ எடுப்புமா சைக்கிள்? வேணுமா சைக்கிள்? மே சைக்கிள் வேணுமா இல்லை வேணாமா? தம்பி கொண்டு கொடுப்போம் அப்படின்னு என்ன வேணுமா சைக்கிள்? ஓகே, என்னண்டா லேடி சைக்கிள் ஒன்று வேண்டுவோம் உங்களுக்கு. மவுண்டன் அதெல்லாம் பண்ணினா நீங்கள் ஓட மாட்டீங்க தான், நீங்கள் 2-3 பேர் போக மாட்டீங்க. லேடி சைக்கிள் வேண்டி தந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் 2 பேர் போவீங்க, முன்னுக்கு ஒரு கூட இருக்கு, கூடைக்குள்ளே வைக்கலாம் என்ன. அப்போ லேடி சைக்கிள் வண்டி கொண்டு வந்து காப்பேன் வேணா, கடை போட்டு போகிறாங்க, கடை அப்போ வாங்க ஓடியா வா. போமா. அப்போ என்ன மாதிரி நீங்கள் நினைச்சிங்களாண்டுக்கு நான் சைக்கிள் உங்களுக்கு பண்ணி தருவேன்? இல்லையா? ரைட், அங்கே வந்து செலக்ட் பண்ணுங்க எந்த சைக்கிள்னு சொல்லி. ஆனால் லேடி சைக்கிள் வண்டினா நல்ல மட்டும் நினைக்கிறேன் நான். என்ன தம்பிராங்க டக்குனு உங்களை பிடிச்ச சைக்கிள் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. வா. ஓகே, உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. சரியா? தம்பி இதான் சைக்கிள் ஓகே தானே உங்களுக்கு? எடுத்து உங்களுக்கு தான் பாருங்க சைக்கிள் என்ன மாதிரி பிடிச்சிருக்கா? சரி, இருந்தாலும் பார்க்கணுமே நீங்கள். துமாலா சைக்கிள் என்ன கழுவியெல்லாம் பிடிக்குது தானே? டெஸ்ட் ட்ரைவ் இருக்கா? டெஸ்ட் ட்ரைவ் இருக்கா? ஓடி பார்க்கலாமா? தம்பி என்ன எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டிருக்கா? ஓடி பேரங்க எடுத்துருக்கா? ஸ்டாண்ட் தட்டி போட்டு காத்தெல்லாம் காணுமா? அப்படியே ஓடிக்கொண்டு போகலாம் தானே? ஓ, பின்னும் கொஞ்சம் காணாது காற்று. ஓகே, சந்தோஷமா இல்லை என்ன மாதிரி? ஸ்கூல் போகிறதுக்கு அவருக்கு சைக்கிள் இல்லையா, அப்போ அதெல்லாம் வட்டி கொடுக்குறது. இன்னொரு தட்டு தட்டும். அப்போ எனக்கு சந்தோஷமா? இது நீங்கள் கொண்டு போய் வீட்டு கொண்டு விடையக்குள்ளேயும் இல்லை ஸ்கூல் கொண்டு விடையக்குள்ளேயும் ஸ்டாண்ட் அதை தட்டி இப்படி இதை தட்டி விடணுமா? இல்லாட்டி விழுந்துடும் முன்னுக்கு தண்டி. சரியா? ஓகேயா? சரி, அப்போ பில்லை போடுமா? 52 500 அதுக்கு வேணுமா? சீக்கிரம் பார்த்து 51. சரி. இந்த கலர் ஓகே தான். உங்கள்கிட்ட இந்த பிராங்கர் சீல்கள் இல்லையா? இதான் உங்களுக்கு ஏன் கவனம் வச்சு கொள்ளணும். சரி, அங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த சைக்கிளை வேண்டி கொடுத்த அந்த அண்ணாக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சத்தமாக சொல்லணும், கேட்க இல்லை அவருக்கு வழியாக சொல்லுங்க. வேறு சொல்ல சொல்கிறீங்களா அவருக்கு? என்ன சொல்கிறீங்க? சந்தோஷமா? இனி என்னத்தில் நீங்கள் ஸ்கூல் போவீங்க? தம்பியால் ஏற்றிட்டு போவீங்களா, நீங்கள் மட்டும் போவீங்களா? தம்பி ஏற்றிப்பீங்களா? சரி, ஓகே, கவனம் வச்சு கொள்ளணுமா? பார்த்து சொல்ல போய் கொண்டு இருக்காரு, ஓடிக்கொண்டு வீட்டை வந்துட்டேறேன். இந்த மாதிரி பிடிச்சிருக்கா சைக்கிள்? எடுத்துன்னு வந்துட்டேறேன். சைக்கிள் போய் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன இப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சைக்கிள் எவ்வளோ பிடிச்சிருக்கு? இந்த எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு சைக்கிள் நாங்கள் எடுத்துருவோம்ண்டு? இல்லையே, நான் உங்களுக்கு இப்போ 2 நாளைக்கு முதலே வேண்டி தர வேண்டியது எனக்கு நேரம் இல்லாத வேண்டி தெரியல உங்களுக்கு.
எப்பயோ ஒரு காசு போட்டாரு. இந்த சைக்கிளை வந்து வேண்டி தந்தது வந்து வித்தியானந்தாவில் வேலை செஞ்ச ஒரு அண்ணன் ஒரு ஆள். அவர் வந்து இப்போ வந்து லண்டனில் இருக்கிறார். அப்போ அவர் உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு எனக்கு முதலே வந்து காசு போட்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி வந்து உங்க பண்ணி கொடுக்க சொல்லி. அப்போ அது வந்து டுமால சைக்கிள்லாம் பண்ணி கொடுக்க சொன்னா 2 பேர்கிட்ட போகலாம். அதோட கொஞ்சம் காலம் கூட பாவிக்கும். மற்ற சைக்கிள் அவரோட பாவிக்காது தானே. அப்போ பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அப்போ தான் உங்களுக்கு பண்ணி தந்தது. இந்த இது செஞ்சதுக்கு நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லலாம். நான் கேட்ட உடனே இப்படி எல்லாரும் திடீரென்று செய்ய மாட்டேன்னு தானே நான் கேட்டு கொஞ்ச நாளைக்குள்ள இந்த உதவியை செய்த தம்பிக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த தம்பிக்கும் நன்றியை சொல்கிறேன். வேறு என்னதை சொல்கிறது, படிக்கிறதுக்கு தானே ஏதோ உதவிகளை செய்திகள்னா அவங்கள படிப்பிக்கணும். நான் இல்லாத காலத்தில் அவங்க என்ன போல கஷ்டப்படக்கூடாது. இப்போ இந்த ஆய்வு இருந்தால் போல இப்போ தம்பி நன்றி சொல்லு மாமாக்கு நன்றி தந்தாக்கு. வேறு என்னத்தை சொல்கிறேன், நான் நன்றி திருப்பி அதான் சொல்லுவேன். இனி பிரச்சனை இல்லாமல் போய் வருவான் சைக்கிள் கொண்டு. ஏதோ உங்களோட புண்ணியத்தால் 2 பேர்ட்ட புண்ணியம் தான். நீங்களும் கழிச்சு எங்களை வந்து எடுத்து அனுப்பி நான் செய்தது அவரும் பார்த்துட்டு உடனே செய்ததுக்கு 2 பேருக்கும் நன்றி. என் சார்பிலையும் அந்த அண்ணாவுக்கு வந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியான உதவிகள் வந்து எல்லாரும் செய்ய மாட்டினோம். எல்லார்ட்டையும் வந்து எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாரும் அதை வந்து செய்ய மாட்டினோம். அப்படி செஞ்சதுக்கு அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.